ஹாப்பி ஆனிவர்சரி புருஷா. ஹாப்பி ஆனிவர்சரி. சரி வா, கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம். என்ன ரேவதி, நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. கேக் கட் பண்ணி ஆகணுமா? என்ன மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? நேத்து தான் கல்யாண நாள சிறப்பா கொண்டாடணும்னு சொன்னேன்ல. இப்ப திரும்பவும் கேட்டா என்ன அர்த்தம்? இல்ல, கல்யாண நாள் இப்ப செலிப்ரேட் பண்ணா உங்க அம்மா கோவப்படுவாங்க, நான் தான் சொன்னேன்ல. அதுக்கப்புறம் நீ தான் மனசு வருத்தப்படுவ. நல்ல நாள் அதுவுமா இதுக்கு பிரச்சனை? அவங்க கோவப்படுவாங்கன்னு பார்த்தா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழணும்ல. நல்ல விஷயங்களுக்காக விட்டு கொடுக்கறதுல தப்பே இல்ல. ஆனா அவங்க அநியாயமா நடந்துக்கிறப்போ நாம எதுக்கு விட்டு கொடுக்கணும்? நீ எதுக்காக அவங்க கிட்ட போட்டி போடுற? நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். அதெல்லாம் இல்ல, நான் கீழே போய் வெயிட் பண்றேன். சீக்கிரம் வா. மேடம் மேடம் மேடம், நீங்க ஆர்டர் பண்ண கேக். தேங்க் யூ. ஓகே மேடம். நாங்க பிரிய போறோம் நீங்களா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க ஒத்துமையா சந்தோஷமா தான் இருக்கோம். நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை ரேவதி. அன்னைக்கு பஞ்சாயத்துல காசை வெட்டி போட்டப்போ நீ சம்மதப்பட்டு அமைதியா தானே இருந்த. கோர்ட்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணப்பவும் சம்மதிச்சு சைன் பண்ணிருக்கேன். இப்போ அதையெல்லாம் மறந்துட்டு எப்பவும் ஒன்னா சேர்ந்து இருந்தா கோர்ட் எப்படி விவாகரத்து கொடுக்கும்? மா, விவாகரத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணது நீங்க. டிவோர்ஸ் பேப்பர்ல நான் விருப்பப்பட்டு சைன் போடல. எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு இப்ப ஏன் மேல கோவப்பட்டா எப்படி? இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. நீங்க கொஞ்சம் மனசை மாத்திக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். வர வர நீ ரொம்ப எதிர்த்து பேசுற. அம்மாங்கிற மரியாதை கொஞ்சம் கூட உன் மனசுல இல்ல. இல்லம்மா, நான் உங்க மேல எப்பவும் மரியாதை வச்சிருக்கேன். இந்த விஷயத்துல நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அதனாலதான் என்னோட எதிர்ப்பை காட்ட வேண்டியதா இருக்கு. அக்கா, உன்னையும் ரேவதியும் மோத விட்டு எப்படி வேடிக்கை பாக்குறான் பாரு. இவ இங்க இருக்கிற வரைக்கும் இவ இப்படிதான் உன்னை எதிர்த்து பேசுவா. உன் பேச்சுக்களா கட்டுப்படவே மாட்டா. இன்னும் கொஞ்ச நாள் இவ இங்க இருந்தா நம்ம குடும்பத்தையே துண்டு துண்டா வெட்டி போட்டுருவான். ஆமா, இவ ரொம்ப நல்லவ. குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவ. பேச வந்துட்டா பாரு, பயமுடு. அவங்க வேலையா தானப்பா. என்னைக்காச்சும் நம்ம யாருக்காவது சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்களா? அம்மா கிட்ட போட்டு கொடுத்து பிரச்சனை பண்றது தானே வழக்கமா வச்சிருக்காங்க. அக்கா, இவரும் இந்த டிரைவர் பையன் எப்ப வந்தானோ அப்பையில இருந்தே என்னை திட்டி அசிங்கப்படுத்திட்டே தான் இருக்காரு. எல்லாரும் பேசுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ரேவதி, நீ இப்போ கேக் வெட்டக்கூடாது. நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். சாரிமா, நாங்க கேக் வெட்டதான் போறோம். இந்த விஷயத்துல எங்களை யாரும் தடுக்க முடியாது. ரேவதி, நீ கேக் வெட்டுறத எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தேவையில்லாம எனக்கு கோவம் வர மாதிரி நடந்துக்காது. ஈஸ்வரி, தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்காத. கேக் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. அவங்க சந்தோஷமா வெட்டிட்டு போட்டுமே. அவங்க கல்யாண நாள். உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ போ. இதை கண்டுக்காத, கலந்துக்காத. அதுதான் பெரிய மனுஷிக்கு அழகு. அம்மா, கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்க புருஷன் பொண்டாட்டி தானே. அவங்க கொண்டாடுறதுல என்னமா தப்பு இருக்கு? இத பெருசு பண்ணாம விட்டுருங்கம்மா. அத்தை, நான் சொல்றது நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ என்ன அத்தைன்னு கூப்பிடுறதே எனக்கு பிடிக்கல. என் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டா என் பொண்ணு. அவளையே எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டல. நீ சரியான கிரிமினல் தான். சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்கள ஏன் நீங்க பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப நியாயம் தர்மம் பேசுறியா? அவ்வளோ நேர்மையானவனா இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா உண்மையும் சொல்லிருக்க வேண்டியதானே? என் சூழ்நிலை அப்ப சொல்ல முடியலன்னு சொல்லிட்டேன். என்னடா பொல்லாத சூழ்நிலை? ரேவதி, நடந்ததை விடுமா. அதான் உங்க அம்மா போயிட்டால. நீங்க 2 பேரும் கேட்க விட்டுங்க. ரேவதி, இன்னும் என் வருத்தமா இருக்க? அதான் அப்பா நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உனக்கு மனசார வாழ்த்த தயாரா இருக்கோம். கேக் வெட்ட. அக்கா, எங்களுக்காக இங்க நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு கேக்க வெட்டி கல்யாண நாளை கொண்டாடு ப்ளீஸ்கா. ஆமா ரேவதி,
இவ்வளோ பெரிய கேக்க முன்னாடி வச்சுட்டு சாப்பிடாம இருக்க முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கேன், இப்படியே போயிட்டு இருந்தா வாயிலிருந்து ஜொல்லு கொட்ட ஆரம்பிச்சிருமா. ப்ளீஸ்மா, அதுக்குள்ள கட் பண்ணிடுமா, அதான் எல்லாருக்கும் நல்லது. ஆமா, அதை எடுங்க. அதை அப்படி ஓரமா வைமா. மாப்பிள வாங்க. சகல வாப்பா. சரிடி, நீ போனதுக்கு அப்புறம் யாராவது உன்னை பார்க்க ரூமுக்கு வந்தா நான் என்ன பண்றது? நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கா. நான் டக்குன்னு போயிட்டு வந்துறேன்க்கா. சரிடி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அப்ப நான் கிளம்புறேன். ஏய், போயிட்டு சீக்கிரமா வந்துரு. ரொம்ப நேரம்லாம் சமாளிக்க முடியாது. சரிக்கா, சீக்கிரமா வந்துறேன். சரி. வெளியே வந்துட்டா எங்க போறான்னு பார்த்து அவளை அடிச்சு காலி பண்ணிடுவோம். அண்ணா பைக் ஷோரூம் போகணும். போலாமா? அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி அவளை போட்டு தள்ளுறா. வண்டி ஏறா.